இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல வருகிறது என்றால் அதை எந்த ஒரு மனிதனும் மாற்றி அமைக்க முடியாது. அதே 27 உங்க சம்பவம் தெரியும். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கக்கூடிய சம்பவம். கர்த்தர் ஆபிரகாம் மேலே ஆசீர்வாதத்தை வச்சார். முதல்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆதாம் மேலே வச்சார். ஆதாம் மிஸ் பண்ணார். அப்புறம் நோவா மேலே வச்சார். நோவா மேலே வச்சது நோவா மிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஆபிரகாம் மேலே வைக்கிறார். ஆபிரகாம் மேலே இருந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு போகுது. மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கு போல, ஆபிரகாமுடைய இரத்த சந்ததிக்கு போல, ஆபிரகாமுடைய விசுவாசம் உள்ளவனுக்கு தான் போச்சு. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள், இஸ்மவேல், ஈசாக்கு. 2 பேருமே ஆபிரகாமுடைய இரத்த சம்பந்தமான உறவு. இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறதுனால ஆசீர்வாதம் போல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இருதயத்தில் வைத்திருவனுக்கு ஆசீர்வாதம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்ச ஞானத்தின்படி பிறந்தவன், மனித முயற்சியில் பிறந்தவன். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், தேவனோட வார்த்தையின்படி பிறந்தவன். ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு போகுது. ஈசாக்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகுது. ஈசாக்கு விரும்பினது என்னதென்றால், ஈசாக்கு ஏசாவுக்கு கொடுக்க விரும்பினார். ஏன்னா ஏசா தான் அவருக்கு செல்ல பிள்ளை. நிறைய வேட்டையாடி அப்பாவுக்கு நல்ல உணவு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரும் ஒருவேளை வேட்டையாடுகிறவராக இருந்திருக்கலாம். அந்த நாட்களில் வேட்டையாடுறதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. மகனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வயசான போது மகனை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நல்லா வேட்டையாடி நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதை அம்மா கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, வீட்டுக்காரரை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தனுங்கிற பிளானை போட்டு கொடுத்தது யாக்கோபு கிடையாது. அந்த பிளானை போட்டு கொடுத்ததே ரெபேக்கா தான். ரெபேக்கா கேட்ட என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். என்ன விரும்பினான்னு சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியல, விரும்புகிறாரு. அதனால் நான் உனக்கு ஆசீர்வாதம் போக விரும்புகிறேன். 2 வெள்ளாட்டி குட்டிக்கு கொண்டு வா, நல்லா சமைச்சு கொடுக்குறேன். சமைச்சு கொடுத்து அந்த வெள்ளாட்டு தோலையே போட்டு போகிறான். அவன் எப்படி மனுஷனாக இருந்தானா மனுஷன் மிருகமாக இருந்தான்னு தெரியல எனக்கு. ஏசா மனுஷனுக்கு கொஞ்சோண்டு ரோமம் இருக்கும், ரைட்டு. ஆனால் வெள்ளாட்டு முடியை போட்டு இப்படி தடவி பார்க்குற அளவுக்கு ரோமம் இருந்துச்சான்னு தெரியல. ஃபுல்லாக ரோமமாக இருக்குது. அப்பா தடவி பார்க்குறாரு. குரல் யாக்கோபு குரலாக இருக்குது. ஆனால் ட்ரெஸ்ஸு அண்ணன் வாசம் அடித்த உடனே அவனை மனதார ப்ளஸ் பண்ணுறார். வாசிப்போம் 27, ஆதியாகமம் 27 32. அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசான் என்றான். வாங்கிட்டு அவன் போனதுக்கப்புறம் இவன் சமைச்சு கொண்டு வந்ததுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவைகளை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேலே வருகிறது என்றால் அதை எந்த ஒரு மனிதனும் மாற்றி அமைக்க முடியாது. உங்கள் மேலே ஆசீர்வாதம் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்குது என்றால் ஆசீர்வாதம் சொன்னவரே கேன்சல் பண்ண முடியாது. ஈசாக்கு நினச்சிருந்தாருன்னா நான் சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தில் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஏமாற்றப்பட்டு ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்க விரும்பினது அந்த மகனே கிடையாது. அவன் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்க போட்டாலும் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஒரு சபையை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனிதனும் மாற்றி அமைக்க முடியாது. கீழே ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் உன்னோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் வைக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ
நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்பொழுதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்கு துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். இது 41 எடுத்தோன்னு சொல்லுது. 41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்தான் இருக்கு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது என்றால் அநேகர் உங்களை பகைப்பாங்க, அநேகர் உங்களை வெறுப்பார்கள். குறிப்பாக சொந்தக்காரங்க பகைப்பாங்க, கூட பிறந்தவங்களும் பயப்பாங்க. வாயில் நல்லா பேசலாம், ஆனால் உள்ளத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமான்னு கேட்டோம்னா அநேக நேரத்தில் இருப்பது கிடையாது. நண்பர்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு ஊழியம் பெருகுது அல்லது ஒரு வியாபார ஸ்தலம் பெருகுதுன்னா அதை யாருமே அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் பகைப்பார்கள். அவன் ஏழ்மையாக இருக்கான், வறுமையாக இருக்கான்னா அவனை பார்த்து ஊர் முழுக்க அவெல்லாம் என்ன வாழ்ந்தான், அவனா என்ன பொழப்பு பண்ணான்னு சொல்லி நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்மளை பகைப்பார்கள். ஆனால் ஒரு காரியம், அவங்க மேலே ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது ஏசாவை மாற்ற முடியாது, ஈசாக்கு மாற்ற முடியாது, எந்த நரகத்தினுடைய எந்த சேனையை மாற்ற முடியாது, பில்லி சூனியை மாற்ற முடியாது, மாந்திரியை மாற்ற முடியாது. அவங்க மேலே ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அதை ஒரு மனிதனும் மாற்ற முடியாது. அன்னைக்கு என்ன கர்த்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, அவனை ஆசீர்வதிக்க பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது. பொய் சொல்ல கர்த்தர் மனிதன் அல்ல, மனம் மாற கர்த்தர் சொன்னார்னா சொன்னதான். ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள ஒன்றிய முதல் காரியம், அது எந்த ஒரு மனிதனும் திருப்ப முடியாது, மாற்ற முடியாது. உங்க மேல வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா வந்தது தான்.